ஹாய் பார்ட்னர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆதித்யா. திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு நீங்கள் என்னென்னமோ விஷயங்களை பார்த்துட்ருப்பீங்க. இந்த சிம்பிள் மெத்தட், அதாவது நீங்கள் ஒரு ஆணோட ஜாதகத்தை கையில் வாங்குறீங்க அல்லது ஒரு பெண்ணோட ஜாதகத்தை கையில் வாங்குறீங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறத இந்த சிம்பிள் மெத்தடை வச்சு பார்த்த வரைக்கும் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் பொருத்தம் பாருங்கள். அவங்க எல்லாருமே ரொம்ப அற்புதமாக சூப்பராக வாழ்கிறாங்க. இப்போ நம்ம நல்லபடியாக பொருத்தத்தை பார்க்குறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஆணோட ஜாதகத்தை வரைஞ்சிக்குவோம். இணைய போகிறாங்க, அவங்களுக்கு நம்ம பொருத்தம் பார்க்கணும். ஓகேவா? அப்போ எப்படி பொருத்தம் பார்க்குறது? இப்போ இது ஆணோட ஜாதகமா, இது பெண்ணோட ஜாதகமா? உதாரணத்துக்கு இவர் ஒரு விருச்சக லக்னம்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஒரு ரிஷப ராசின்னு வச்சுக்குவோம். ஓகே. பெண் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்ம லக்னம்னு வச்சுக்குவோம். ஒரு மேச ராசின்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? இப்போ இந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா குருவை நாம் கண்ணியில் போட்டுக்குவோம். ஓகேவா? அடுத்து பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா குருவை நாம் விருச்சகத்தில் போட்டுக்குவோம். ஓகேங்களா? இப்போ குருவுக்கு பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது குருவுக்கு பார்வை பார்த்தீங்கன்னா 5, 7, 9. ஓகேங்களா? இப்போ இந்த ஆணுடைய குருவை அப்படியே இந்த பெண்ணோடைய குருவில் பார்த்தோம்னா இங்கே குருவோடைய 7ஆம் பார்வையிலையும் குருவோடைய 9ஆம் பார்வையிலையும் குருவோட 5ஆம் பார்வையிலையும் இந்த பொண்ணோட சந்திரனும் இல்லை, இந்த பொண்ணோட லக்னமும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மேட்சிங் ஒத்து வராது. அடுத்து இந்த பொண்ணுடைய குரு இந்த பையனுடைய லக்னத்திலேயே இருக்கு, இந்த பொண்ணுடைய குரு இந்த பையனுடைய சந்திரனை பார்க்குது. ஸோ இது எப்படி பொருத்தம் இருக்குன்னா, இந்த பொண்ணு இந்த பையன் மேலே அளவு கடந்த அன்பும் அளவு கடந்த அக்கறையும் லைஃப் லாங்காக கூட இருக்கிறதுக்கு ஆசைப்படுறதும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இந்த பொண்ணோட மனநிலை மாறிடும் கல்யாணம் பண்ணி வச்சா. பட் இந்த பையனுடைய குரு இந்த பொண்ணோடைய லக்னத்தையோ இந்த பொண்ணோடைய சந்திரனையோ பார்வை செய்யலை. ஸோ இந்த பையனுக்கு இந்த பொண்ணை இன்ட்ரெஸ்டும் இருக்காது, அன்பும் இருக்காது. ஒருவேளை திருமணம் பண்ணி வச்சுட்டோம்னா வாழ்வோம் அப்படின்னு தான் வாழ்வார். ஸோ இந்த கான்செப்ட் எப்படின்னா, ஒரு பையனுடைய குரு பெண்ணுடைய சந்திரனையோ பெண்ணுடைய லக்னத்தையோ பார்க்கணும். ஒரு பெண்ணுடைய குரு பையனுடைய லக்னத்தையோ பையனுடைய சந்திரனையோ பார்த்தா சிறப்பான பொருத்தம். இவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் சூப்பராக வாழ்வாங்க. அதே சமயத்தில் இதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த இடத்துல சுக்கிரன் போட்டுக்குவோம். ஓகேங்களா? இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல சுக்கிரன் போட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட சந்திரன் இருக்கிற இடத்துல இந்த பையனுக்கு சுக்கிரன் இருக்கு. ஸோ இந்த சந்திரன் மேலே இந்த பொண்ணுக்கு சுக்கிரன் இருக்கிறதுனால ஒரு சுக்கிரனோட வசீகரமும் ஒரு சுக்கிரனுடைய ஒரு ஈர்ப்பும் இந்த பொண்ணுக்கு இந்த பையன் மேலே ஏற்படும். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த பையனுடைய சுக்கிரன் இந்த பொண்ணுடைய லக்னத்திலேயோ இந்த பொண்ணுடைய சந்திரனையோ பார்க்கல, ஒன்று சேரல. ஸோ இந்த பையனுக்கு இந்த பொண்ணு மேலே ஈர்ப்பு ஏற்படாது. இப்படி தான் இந்த பொருத்தத்தை பார்க்கணும். இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா பையனுடைய சுக்கிரன் பொண்ணுடைய லக்னத்திலேயோ பையனுடைய சுக்கிரன் பொண்ணுடைய சந்திரனையோ பார்த்துச்சுன்னா இந்த பையனுக்கு இந்த பொண்ணு மேலே ஒரு அளவு கடந்த ஒரு அழகின் ரீதியாக ஒரு ஈர்ப்பு ஏற்படும். சூப்பராக இந்த பொண்ணை பார்த்துக்குவோம். அதே மாதிரி இந்த பையனுடைய குரு இந்த பொண்ணுடைய லக்னத்தையோ இந்த பையனுடைய குரு இந்த பொண்ணோட சந்திரனையோ பார்த்துச்சுன்னா சேர்ந்துச்சுன்னா இந்த பையன் இந்த பொண்ணை ரொம்ப அளவு கடந்த அன்பாக பார்த்துக்குவான். அதே மாதிரி இந்த பொண்ணுடைய குரு இந்த பையனோட லக்னத்தையோ இந்த பையனுடைய சந்திரனையோ பார்த்துச்சுன்னா இந்த பொண்ணு இந்த கணவனை, அதாவது இந்த ஆடவனை ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் கடைசி வரைக்கும் பார்த்துக்குவான். ஸோ இந்த சுக்கிரனையும் குருவையும் வைத்து மட்டுமே நீங்கள் பொருத்தம் பார்த்தீங்கன்னா அந்த பொருத்தத்தை அழகாக நான் சொன்ன மாதிரி பையனுடைய குரு பொண்ணுடைய லக்னத்தையும் சந்திரனையும் பார்க்கணும், பொண்ணுடைய குரு பையனுடைய லக்னத்தையும் சந்திரனையும் பார்க்கணும், பொண்ணுடைய சுக்கிரன் பையனுடைய சந்திரன் மேலேயோ பையனுடைய லக்னத்து மேலேயோ இருந்தால் சிறப்பு.
ஆணோடைய சுக்கிரன் பொண்ணோடைய லக்னத்து மேலேயோ பொண்ணோடைய சந்திரன் மேலேயோ இருந்தால் இன்னும் சிறப்பு. இந்த 2 பொருத்தத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை, திருமண வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியஸ்டாக, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் என்ன சுமையான காலமாக இருந்தாலும் 2 பேரும் அந்யுன்யமாக ஒன்றாவே இருப்பாங்க. நம்ம அடுத்த பதிவில் பொருத்தம் இல்லாமல் கிரக சேர்க்கை 2 ஆண் பெண் ஜாதகத்தை போட்டு நம்ம பார்ப்போம். அது எப்படி வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.